பிரித்தானியாவின் லண்டனில் தமிழர்கள் சரிந்து வாழும் பகுதியில் உள்ள இறைச்சி கடையொன்றில் மனித பாவனைக்கு எதிரான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. சவுத் ஹால் பகுதியில் உள்ள ஹனீப் ஹலால் மீட் என்ற இறைச்சி கடையில் சுகாதார சீர்கேடுகள் காணப்பட்டதை அடுத்து அதன் உரிமையாளருக்கு நீதிமன்றம் 5450 பவுண்ட் அபராதம் விதித்துள்ளது. ஈலிங் கவுன்சில் அதிகாரிகள் 2024 அக்டோபரில் மேற்கொண்ட அதிரடி சோதனையின் போது பின்வரும் அதிர்ச்சிகரமான விடயங்கள் கண்டறியப்பட்டன. இறைச்சி வெட்டும் கருவிகள், உணவு தயாரிக்கும் இடங்கள் மற்றும் உணவு பொதி செய்யும் பட்டிகளுக்கு அருகில் எலி கழிவுகள் காணப்பட்டன. இறைச்சி வெட்டும் கட்டை மற்றும் இறைச்சி அரைக்கும் இயந்திரத்தின் கீழ் வண்டுகளின் கூடு மற்றும் உயிருள்ள வண்டுகள் ஊர்ந்து திரிந்தன. இயந்திரங்களில் தேங்கி கிடந்த உணவு துகள்கள் மற்றும் குளிர்சாதன பெட்டியின் ஓரங்களில் இருந்த கழிவுகள் காரணமாக கடும் துர்நாற்றம் வீசியுள்ளது. சுவர்களில் இருந்த ஓட்டைகள் மற்றும் கதவுகளுக்கு அடியில் இருந்த இடைவெளிகள் வழியாக பூச்சிகள் எளிதாக உள்ளே நுழையக்கூடிய நிலை காணப்பட்டது. கடையின் உரிமையாளர் முகமது ஹனீப் கான் ஜனவரி 20 அன்று அக்ஸ்பிரிட்ஜ் நீதிமன்றத்தில் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து அவருக்கு அபராதம், நீதிமன்ற செலவுகள் என மொத்தமாக 5450 பவுண்ட் செலுத்த உத்தரவிடப்பட்டது. இது குறித்து கருத்து தெரிவித்த கவுன்சிலர் கமல்ஜித் நாக்பால், பொதுமக்களின் ஆரோக்கியத்திற்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டதை அடுத்து அந்த கடையை உடனடியாக மூடுமாறு அதிகாரிகள் உத்தரவிட்டனர். பின்னர் சுகாதார நிலவரங்கள் சீர் செய்யப்பட்டதை தொடர்ந்து 2024 ஆண்டு அக்டோபர் மாதம் 31 அன்று மீண்டும் திறக்க அனுமதி வழங்கப்பட்டது. இது குறித்து கருத்து தெரிவித்த கவுன்சிலர் கமல்ஜித் நாக்பால், உணவு வியாபாரத்தில் இத்தகைய சுகாதார சீர்கேடுகள் எவ்வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை. சட்டத்தை மீறுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார்.